AWS RDS கிளஸ்டரில் இந்த மாதிரி ஒரு ரீட் ரிப்ளிகா கிரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ரீட் ரிப்ளிகாக்கு என்ன யூஸ் கேஸ், ஸ்டாண்ட் பைக்கு என்ன யூஸ் கேஸ்? டெக்னிக்கலாக இது ரெண்டும் எப்படி டிஃபர் ஆகும்? ரீட் ரிப்ளிகாவை கிரியேட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்? இந்த மாதிரி கண்டென்ட் உங்கள் ஃபீல்டில் வரணும்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இது தேவைன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரீட் ரிப்ளிகாக்கும் ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸுக்கும் இருக்கிற ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸே ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸ் சிங்க்ரனஸ், ரீட் ரிப்ளிகா ஏசிங்க்ரனஸ். சிங்க்ரனஸ்னால் ஏல இருக்கிற டேட்டா பியில் இருக்கும், பியில் இருக்கிற டேட்டா ஏலையும் இருக்கும். ஸோ இதை ஹை அவைலபிலிட்டி மினிமல் டவுன் டைம் யூஸ் கேசஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஈஸியாக ஏலேருந்து பிக்கும் பியிலேருந்து ஏக்கும் ஃபெயில் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இதே இது ரீட் ரிப்ளிகா ஏசிங்க்ரனஸ், அதாவது ஏல இருக்கிற டேட்டா பியில் இருக்கும், பியில் இருக்கிற டேட்டா ஏல இருக்காது. இது ஹெவி டிராஃபிக் இருக்கும்போது ஸ்கேல் பண்ணி ரீட் ரிக்வெஸ்ட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு ப்ரைமரி இன்ஸ்டன்ஸ் ஃபெயில் ஆனாலோ டிசாஸ்டர்லையோ ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் பேக் ஆகாது. இதை பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் பை இன்ஸ்டன்ஸ் தான். RDS கிளஸ்டர் எப்படி பில்ட் பண்ணுறது, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்ன, இப்படி AWSல இருக்கிற ஒவ்வொரு சர்வீசஸையும் டீப்பராக கற்றுக்க என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலை மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.